பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த். என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்பு இருக்கும். நட்பு தான் முக்கியத்துவம். அப்படி இருக்கும்போது இப்ராம் ராவித்தரும் கேப்டன் விஜயகாந்தும் இணைபிரியா நண்பர்கள். நண்பர்கள்னால் அப்படி ஒரு நட்பு. ராவுத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். ஆனால் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு திருப்பதி படம் போட்ட கடவுள் வெங்கடாஜலபதி இருப்பார். அதை வணங்கிட்டு தான் ஆஃபீஸ்க்குள்ளே போவார். பூஜையை முடிச்சு தான் மற்ற இடத்துக்கு விபூதியோடு எல்லா பக்கம் போவார். அதே மாதிரி விஜயகாந்த் சாரும் ஒரு பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் ஒரு இஸ்லாம் மதத்தில் அதிகமாக வணங்கக்கூடியவர். இவர் வீட்டில் எல்லா பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா எல்லா படமும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர் தான். அந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ள நட்பு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். விஜயகாந்த் இறந்த உடனே கருடர் வந்தார். கருடர் வேறு யாரும் கிடையாது, தன்னோட நண்பன் இப்ராம் ராவித்தர் தான். தன்னோட மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் இருந்தாலும் அவரோட நட்பை இன்னைக்கு விட்டு கொடுக்காம அன்னைக்கு கருட பார்வையில் வந்தது இப்ராம் ராவுத்தர் அவர் தான். எப்படி சொல்கிறோம்னா, அன்னைக்கு வந்து இவ்வளோ வட்டமிட்ட நட்புலையும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம கருடர் வந்து சுற்றுவார். ஒரு விஷ்ணு இதுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. அதில் பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் கருடர் வந்தால் தான் அது பெருமாளோட ஐதீகம் அப்படிம்பாங்க. அதனால தான் விஜயகாந்த் இறந்த உடனே கருடர் வந்து சுற்றினார். இது உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரவீன்காந்த் சொல்கிறார், இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்கள், விஜயகாந்த் தென் மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்தவர். தென் மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே இங்கே வராங்க. இன்னொரு அதிசயம் என்னென்னா, தென் மாவட்டத்தில் அவர் இறப்பதற்கு 20 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு மழை. 100 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி பேசுதோ அதே மாதிரி மழை இப்போ திரும்ப பெஞ்சிருக்கு. கண்ணீருடன் அங்கேருந்து போன ஒருத்தர் இறக்க போகிறாண்டா அப்படின்னு ஒரு அறிகுறி வந்து 20 நாளுக்கு முன்னக்கூட்டி அப்படி ஒரு மழை வெள்ளனா அப்படி போயிருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 20 நாள் விஜயகாந்த் இறக்குறாரு. இறந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா அவர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருந்தார். எம்ஜிஆர் இறக்கும்போது முதலமைச்சர் இருந்தார். ஜெயலலிதா அந்த மாதிரி எல்லோரும் இருக்கும்போது ஒரு இது. ஆனால் இவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயும் எதுவுமே இல்லை. எங்கள் அண்ணனாக இருந்தால், எங்கள் சிம்மாசனத்தில் ஒரு அண்ணன் கேப்டன் விஜயகாந்தாக இருந்தால், இவரை பார்க்குறதுக்கு தென் மாவட்டத்திலிருந்து எல்லா ஊர்களிலிருந்து 15 லட்சம் பேருக்கு மேலே அதிகமான மக்கள் தொகை அதிகமாக வந்தது. எந்த ஒரு நடிப்பும் இல்லை, எந்த ஒரு அரியணையும் இல்லை, எந்த ஒரு இது இல்லை. மக்களின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் கேப்டன் விஜயகாந்த். மக்கள் மனசில் ஆட்சியை பிடிச்சார். அதனால இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சம் பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. 15 லட்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தது 25 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க மக்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு பண்பு, பாசம் எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ஒரு இது கிடைக்காது. செத்தா இப்படி சாவணும்னு நினைப்பார். அந்த விஜயகாந்தே பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி என் கூட உள்ள நிறைய சொல்லியிருக்காங்க. தான தர்மத்திற்கு முதலிடமாக இப்போ இன்றைக்கி விஜயகாந்த் அவர் தான் இருக்கிறார். இப்போ நிறைய பேர் அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்கிறாங்க. தர்மம், தானம், புண்ணியம் இந்த விஷயம் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ நிறைய மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் வெளியே தெரியுது. ஆனால் அவர் காலகட்டத்தில் அவர் செய்யாத தர்மமே கிடையாது. அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு தர்மம் புண்ணியமாக தான் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள்.